மந்திர தட்டு, எனக்கு ஒரு பழத்தை கொடு, அதை சாப்பிட்டா குழந்தைங்க சரியாயிரணும். கோல்டி அப்படி கேட்டதும் அந்த தட்டுல பலவிதமான பழங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோல்டி உணமுற்ற எல்லா பசங்களுக்கும் அதை கொண்டு போய் கொடுத்துச்சு. எல்லா பசங்களும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அம்மா, எனக்கு என் குரல் திரும்ப வந்துருச்சு. ஆமா, இப்போ எனக்கு எல்லாமே தெரியுதுமா. அப்படி எல்லா பசங்களுமே குணமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா கோல்டியோட வீட்டுக்கு வந்தாங்க. கோல்டி கழுக, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ எங்க குழந்தைய சரியாக்கிட்ட. நன்றி நண்பர்களே. அப்புறம் இதையும் சொல்லு, அவங்க உடம்புக்கு எப்படி கெடுதல் ஆச்சு? அது கேட்டு கோல்டி ஷாக் ஆச்சு. ஆனா அதுக்கு நல்லாவே தெரியும் இப்ப எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கணுங்கிறது. அது சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. ஆனா அது நான் தான். என்ன, நீ எதுக்கு அப்படி பண்ண கோல்டி? நான் என்ன நினைச்சேனா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணவே கூடாது, என்ன மாதிரி ஜாலியா வாழணும்னு. அதனால அப்படி நான் பண்ணிட்டேன். அது கேட்டு எல்லா விலங்குகளுக்கும் கோவம் ரொம்பவும் அதிகமா வந்துச்சு. கோல்டி அண்ணன், எங்களுக்காக நீங்க எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க, எங்களுக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. அட இல்ல 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 இல்ல, நோ தேங்க்ஸ். அவங்க எல்லாரும் சேர்ந்து கோல்டியை தாக்க ஆரம்பிச்சாங்க. அவன் கத்துற சத்தம் காடு முழுக்க கேட்டுச்சு. விட்டுருங்க, ஐயோ செத்துட்டோம். அங்கே நின்னுக்கிட்டு இருந்த தேவதையும் மிங்கி கழுகும் கோல்டி கத்துறத பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, கெட்டத நாம நினைச்சா ஒழிக்க முடியும், ஆனா நல்லத யாராலையுமே ஒழிக்க முடியாது.